அதாவது தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை ஏற்க வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆதாரமற்ற ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படித்தான் நம்ம அன்றிலிருந்து இன்று வரை சொல்கிறோம். இன்னைக்கு சில ஹதீஸ்களை அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறோம். நல்ல நீங்க வாசகத்தை கவனிக்கணும். அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதால், குர்ஆனுடன் மோதுவதால் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறோம். எப்ப முரண்பாடுன்னு சொல்லலாம்? ஆதாரபூர்வமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாதான் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன கொள்கை வந்து தடம் புரண்டுட்டீங்க என்று சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ஆதாரபூர்வமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னோம். இப்போ வந்து ஆதாரபூர்வமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறீங்களே, இப்போ உங்க கொள்கையில தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்க தடமுரண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம தடம்புரல. இப்பயும் நம்ம சொல்றோம், அறிவிப்பாளர் தொடர் மட்டும் சரியாக இருந்தால் ஹதீஸ் சரியாகி விடாது. ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் ஏத்துக்கணும். ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன, அதை நம்ம புரியணும். அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்குது, ஆதாரபூர்வமா ஹதீஸ் ஆயிருமா? செய்தியும் சரியா இருக்கணும். ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அறிவிப்பாளர் தொடர்லையும் குறை இருக்கக்கூடாது, அந்த செய்திலையும் குறை இருக்கக்கூடாது. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்குது, செய்தியில கோளாறு இருக்குது, இப்ப அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல. ஹதீஸ்களை அடிப்படையில சிந்திச்சு பார்த்தாலும் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து செய்திலையும் கோளாறு இருக்கக்கூடாது, அறிவிப்பாளர் தொடர்லையும் கோளாறு இருக்கக்கூடாது. அப்பதான் ஆதாரபூர்வமான செய்தியாக ஆகும். மற்றவங்க என்ன சொல்றாங்க, அறிவிப்பாளர் தொடர்ல எந்த குறையும் இல்லை, செய்தியில கோளாறு இருக்கு, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்னு சொல்றாங்க. அப்ப இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகுமா? எது ஆதாரபூர்வமானதுங்கிறதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். செய்தியிலையும் கோளாறு இருக்கக்கூடாது, தகவல் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அதுக்காண்டி சொல்றேன். இப்போ ஒரு ஹதீஸ் வருது, அறிவிப்பாளர் தொடரை நம்ம பார்க்கிறோம். இவர் நம்பகமானவரா, இவர் மூளை சரியா இருக்குதா, நினைவாற்றல் உள்ளவரா, ரெண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பு இருக்குதா, ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறாரா, இப்படிலாம் பாக்குறீங்களே. ஏன் பாக்குறீங்க, எதுக்கு பாக்குறீங்க? ஒரு ஆள் நல்லவரான்னு பாக்குறீங்க, அறிவிப்பாளர் தொடர்ல குறை இருக்கான்னு அலசி ஆராயிறீங்க. எதுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க? ஆள் நல்லவரா இருந்தா நல்லா இல்லாட்டினா உனக்கு என்ன? எதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்றோம்? இந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆள் நல்லவரா இருந்தாதாங்க செய்தி நல்லா வந்து சேரும். ஆளு சரியில்லாத ஆளா இருந்தா தகவல் தப்பாயிரும்ல. மூளை குழம்பி போச்சு, ஒரு ஆளுக்கு நினைவாற்றலே இல்ல, அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி நல்ல செய்தியா இருக்கும்? பொய்யனா இருக்கிறான், பிராடு பேர் வழியா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளு ஒரு செய்தி அறிவிச்சா அந்த செய்தி எப்படி சரியா இருக்கும்? அப்ப ஆளுக்காகத்தான், செய்திக்காகத்தான் நீங்க ஆளை பாக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? அறிவிப்பாளர் தொடர் எதுக்கு பாக்குறீங்க? செய்தி சரியா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவிப்பாளர் தொடரை பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு பேஸ் என்ன, அடிப்படை என்ன? செய்தி தான். செய்திக்காகத்தான் அறிவிப்பாளர் தொடர். இப்ப செய்தியில உங்களுக்கு கோளாறு ஆகி போச்சு, செய்தியில ஓட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, செய்தியே தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப போய்கிட்டு அறிவிப்பாளர் எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அறிவிப்பாளர் நல்லா இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? செய்தியில தப்பு இருக்கு நிரூபணம் ஆயிருச்சப்பா. அப்ப அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதை நீங்கள் லாஜிக் அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தாலும் விளங்கிக் கொள்ளலாம். இன்னொன்னு, ஹதீஸ் கலையில பரவல எல்லா பேரும் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை நம்ம விமர்சிக்கிறாங்கல்ல, அவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி. என்ன விதி? அறிவிப்பாளத்தோட நல்லா இருக்குது, நம்பகமானவங்க, ஒரு குறையும் இல்லை, ஆனால் அந்த செய்தி இவரை விட வலிமையானவர் அறிவிக்கக்கூடிய தகவலுக்கு மாத்தமா இருக்குது. இப்ப என்ன பண்றது? இவரும் நம்பகமானவர், இப்ப நான் இருக்கிறேன், நான் நம்பகமானவர், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நான் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறேன், ஒட்டை இறைச்சி சாப்பிட்டா ஒழு முறியாது அப்படின்னு அறிவிக்கிறேன், அல்லது காற்று விட்டால் ஒழு முறியாது அப்படின்னு அறிவிக்கிறேன். என்னை விட வலிமையானவர், நம்பகமானவர், அவர் அறிவிக்கிறாரு, இல்ல காற்று விட்டால் ஒழு முறிந்து விடும் அறிவிக்கிறார். இப்ப நானும் நம்பகமானவர் தான், அவரும் நம்பகமானவர் தான். ஹதீஸ் கலையில என்ன சொல்றாங்க? இந்த நேரத்துல என்னை விட அவர் வலிமையானவர் இல்லையா? அப்ப ஏன் செய்தி பலகீனமா போயிடும்? காற்று விட்டா ஒழு முறியாது என்று நான் சொன்ன செய்தி பலகீனமா போயிடும். என்னை விட வலிமையானவர் அறிவிக்கிறாரே, காற்று விட்டா ஒழு முறியும், அந்த செய்தியை ஏத்துக்குவாங்க. அப்ப அறிவிப்பாளர் தொடர்ல குறையே இல்லை,
ஆனா முரண்பாடு வந்தால் இவரை விட வலிமையான செய்தியை ஏத்துக்கிறோம், இவர் செய்தியை விட்டுடுறோம். இது ஹதீஸ் கலையில சாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்போ ஒரு அறிவிப்பாளர் தன்னை விட வலிமையானவருக்கு மாற்றமா இருந்துச்சா ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றீங்களே, ஒரு ஹதீஸ் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஆனா ஏத்துக்கணுங்கிறீங்க, இது முரண்பாடா தெரியலையா? ஹதீஸை விட குரான் வலிமையானதா இல்லையாங்க? வலிமையானது. நம்ம என்ன சொல்றோம், ஹதீஸ்களை பொறுத்த நம்ம ஏத்துக்கிறோம். குரான் எப்படி மார்க்கத்தின் ஆதாரமோ அது மாதிரி ஹதீஸ்களும் மார்க்கத்தின் ஆதாரம். ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய கூட்டம் கிடையாது தௌஹீத் ஜமாத். ஹதீஸ்களை ஆதரிக்கக்கூடிய அதன் அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜமாத் தான் தௌஹீத் ஜமாத். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்கள் தேவையில்லை, ஹதீஸ்கள் எல்லாம் மார்க்கத்துடைய ஆதாரம் இல்லை என்று சொன்ன அஹ்லுல் குர்ஆனோட விவாதம் பண்ணி ஹதீஸ்கள் அவசியம் தாண்டா என்று நிரூபித்த ஒரு ஜமாத் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஹதீஸ்களோட நமக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குது. ஆனா அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா எப்படி வலிமையான ஆளுக்கு மாத்தமா இருந்தா ரிஜெக்ட் பண்றியோ, அது மாதிரி குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குப்பா. அப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாத்தமா பேசுவாங்களா? குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குமா? அப்ப ரசூலுல்லாஹ் அதை பேச மாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. நம்பகமான ஆளா இருந்தாலும் சில பேர் தப்பு செய்ய மாட்டாங்களா? நல்லவரா இருந்தாலும் சில பேருக்கு தப்பு வரும். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, அதனால தப்பு வந்திருக்கு என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறோம். இது நம்ம சொல்ற சட்டமா? ஹதீஸ் கலையிலும் இருக்குது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் என்ன ஹதீஸ் கலை? ரசூலுல்லாஹ்வே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அழகா சொல்றாங்க பாருங்களேன். அகமதுல இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். என்னிடத்து இதா சமீத்தும் அன்னில் ஹதீஸ, ஏன்றது நீங்க ஒரு ஹதீஸை கேட்குறீங்க, ஒரு ஹதீஸை என் வழி அவங்ககிட்ட வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற பேர்ல ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்குது. இதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? கேட்கறதுக்கே சங்கடமா இருக்குது. குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு மாத்தமா இருக்குது, நாகரிகமான செயலுக்கு மாத்தமா இருக்குது அப்படின்னு ஒரு அருவருப்போட நம்ம பார்க்கிறோம். அந்த செய்தியை விட்டு நம்முடைய உள்ளங்கள்லாம் விரண்டு ஓடுது. ஒரு ஈமான் கொண்டவருடைய உள்ளம் அந்த ஹதீஸை ஏத்துக்கிற மறுக்குது. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் சொன்னதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த செய்தியோட என்ன சம்பந்தப்படுத்திடாத, அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே ஹதீஸை நீ கேள்விப்படுற, அது நல்லா இருக்குது, அது உங்க உணர்வுகளுக்கு ஒத்து போகிறது, உங்க வாழ்க்கைக்கு நெருக்கமா இருக்கிறது என்று சொன்னால், ஆனா அவுலாக்கும் பிஹி, அந்த செய்தியை நான் தான் சொல்லியிருப்பேன், அது நான் சொன்னதை ஏத்துக்கோ. அப்ப எந்த ஹதீஸை ஏத்துக்கணும், எந்த ஹதீஸை ஏத்துக்க கூட ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹதீஸ் இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? ஒரு மனுஷன் சொன்னா அடிச்சு போட்டுருவோமே, ஒரு மனுஷன் சொன்னா கிறுக்கன்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்திருக்கு, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லைன்னு முடிவெடுன்னு நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதை போய் வழிகேடுன்னு சொல்லலாமா? இதைத்தான் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுங்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகளை வச்சிருக்கீங்களோ அதுல முதல் சேர்க்க வேண்டிய விதிமுறை இது வழிமுறை தான். என்ன விதிமுறை? அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமாக அமைவதற்குரிய முதல் நிபந்தனை. அதை போய் வேண்டாங்கிறாங்க, நம்ம வேண்டுங்கிறோம். அப்ப செஞ்சு பாருங்க, நம்மள வழிகேட்டில் இருக்கிறோம், தடமுரன் இருக்கிறோம். இது தடமுரல் என்று சொன்னால் சஹாபாக்கள் தடமுரட்டாங்க, வழிகேட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா சஹாபாக்கள் மறுக்கலையா பல ஹதீஸ்களை? சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லி ஒரு சஹாபி அறிவிச்ச செய்தியவே மறுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்திருக்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு உமர் அவங்க நினைக்கிறாங்க. உடனே உமர் என்ன பண்றாரு? அந்த பெண்மணி ஏதாவது தப்பா அறிவிச்சிருக்கும், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லுவாங்க? அதனால அறிவிக்கக்கூடிய அந்த பெண்மணி சஹாபிய பெண்ணாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, அந்த பெண்ணிடத்துல தப்பு வந்திருக்கும், குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க மறுத்திருக்கிறாங்க. முஸ்லிம்ல இதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுத்திருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்ப இதை போய் வழிகேடுன்னு சொல்லலாமா? இதானங்க அடிப்படை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பட்டியல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க.
பட்டியலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்குறவங்ககிட்ட நம்ம அவங்ககிட்ட பதிலுக்கு கேட்குறோம். பலகீனமான ஹதீஸ் சரியான ஹதீஸ்ன்னு இருக்குதுல்ல, அதை ஒத்துக்கிறீங்கல்ல, நீங்க பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குரிய பட்டியலை நீங்க கொடுங்க. தர முடியுமா? உங்களால தர முடியுமா? தரமாட்டீங்க. ஏன் தரமாட்டீங்க? அது ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஹதீஸை நம்ம ஆய்வு பண்ணும்போது பலகீனம்னு இருக்கும், பலகீனம்னு சொல்லுவோம். அப்புறம் அதில் வேற ஒரு குறை தெரியும், சரியா தெரிஞ்ச ஹதீஸை கூட பலகீனம்னு அடுத்து சொல்லுவோம். இப்போ ஒரு 50 ஹதீஸ் ஆய்வு பண்ணியிருப்போம், 50 பலகீனம் சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 500 ஹதீஸ் ஆய்வு பண்ணுவோம், அது பலகீனம் தெரியும், அதை சொல்லுவோம். இப்படித்தானே நீங்க போய்கிட்டு இருக்குது. பலகீனமான ஹதீஸ்களுக்கு பட்டியலை கேட்டா நீங்க தந்துருவீங்களா? யாரு தர முடியும்? அதே மாதிரிதான் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் என்னென்னு சொன்னா 1-2 நம்ம சுட்டி காட்டலாம். அதுக்குரிய மொத்த பட்டியலை கொடுங்கன்னா இப்போதைக்கு இவ்வளவு, நாளைக்கு ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படா தெரியுது, அது உண்மையிலே முரண்படுது. முரண்பட்டாலும் விளக்கு ரெண்டையும் சேர்த்து இணைச்சு விளக்கம் கொடுக்கணும். அப்படிதான் நம்ம செய்வோம். ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி தெரிஞ்சா எடுத்தோன்னு முரண்படுது தள்ளு என்று தௌஹீத் ஜமாத் சொல்ல மாட்டோம். தௌஹீத் ஜமாத் என்ன செய்வோம்? அந்த வசனத்துக்கு முரண் இல்லாத வகையில் இந்த ஹதீஸை விளங்குவதற்குரிய அத்தனை முயற்சிகளை எடுப்போம். முரண் இல்லாம விளங்க முடியுமா? விளங்கிக்கிறோம். இப்படி பல ஹதீஸ்களை நம்மளே விளக்கம் கொடுத்துருக்கிறோம். இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குமா தெரியும், ஆனா இது மாத்தம் இல்லை, இப்படி விளங்கி கொண்டால் முரண் இல்லை என்று நாமே அந்த வசனத்துக்கு ஒத்து போகக்கூடிய வகையில பல ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுத்து அதை ஏத்திருக்கிறோம். ஆனா முரண்பாடு வந்துட்டாலும் மறுக்கணுங்கிற கொள்கை இல்லை. முரண்பாடு இல்லாமல் முயற்சி செய்வோம். ஒரு முயற்சி எடுபடல, எந்த விளக்கமும் சரிபட்டு வரல, தெளிவா முரண்படுதுன்னா அப்ப அந்த மாதிரியான ஹதீஸ்களை நாம் மறுக்கணும்னு சொல்லுவோம். அப்படி சில ஹதீஸ்கள் என்ன செய்யறோம்? மறுக்கிறோம். அதனால 50 பட்டியல் கொடுக்கிறோம், இவ்வளவு அப்படின்னு சொல்றோம். அந்த 50ஓட நிக்குமா? நாளைக்கு ஒரு ஹதீஸ் முரண்பாடா தெரியும், 51 ஆகும். இந்த 50 ஒரு ஹதீஸ் முரண்பாடு இல்லைன்னு ஆதாரபூர்வமா சுட்டி காட்டா 49 போகும். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பட்டியல் தரக்கூடிய ஒரு மேட்டரா, சொல்லப்படுற செய்தி முரண்படுதா இல்லையா, அது சரியா தப்பா என்று பார்க்கணுமே தவிர பட்டியல் கொடு, நம்பர் கொடு, இது தேவையில்லாத கேள்வி.